ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்கும்போது தான் நம்முடைய ஆளுமை தன்மை வெளிவரும். இன்றைக்கு இருக்கிற தேர்தல் களத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் நல்ல தெரியும். அறுதி பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்று தவேகாவின் வெற்றி வீரர் திரு விஜய் அவர்கள்கிட்ட நம்முடைய மாண்புமிகு தமிழக ஆளுநர் எவ்வளவு ஆணித்தரமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் நடப்பேன், அறுதி பெரும்பான்மை கண்டிப்பாக வேண்டும், 3 தடவை சந்தியுங்கள், 4 தடவை சந்தியுங்கள், அது வெறும் சந்திப்பு, நட்பு ரீதியான அளவலாவல். ஆனால் அறுதி பெரும்பான்மை வேண்டும் என்று தனது ஆளுமை தன்மையை ஆளுநர் சிறப்பாக நிறைவேற்றினார். இது அவருடைய ஆளுமை தன்மையை எடுத்துக்காட்டுது. இது மட்டும் இல்லைங்க, அவரை இன்னொரு விஷயத்துக்கு நாம் பாராட்டியே ஆகணும். என்ன தெரியுமா? +2 தேர்தல் முடிவுகள் நேற்றுக்கு வெளிவந்திருக்கு. எப்படி? புது ஆட்சி அமைக்கலை, புது கல்வி அமைச்சர்கள் பதவியேற்கலை. இருந்தாலும் ஆளுநர் தான் சிறப்பாக எடுத்த முடிவு. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இந்த மார்க் ஷீட்டை கொண்டு போய் நான் சேரப்போகிற கல்லூரியிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பதட்டத்துடன் இருப்பாங்க. அந்த பதட்டத்தை அவர்களுக்கு குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் எடுத்த தீர்க்கமான முடிவு தான் நேற்றைய +2 ரிசல்ட். இதுதான் ஆளுமைத்தன்மை. இதைத்தான் மகாகவி புதிய ஆத்திச்சூடியில் ஆண்மை தவறேல் அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் எந்தெந்த சூழ்நிலையிலே, இக்கட்டான சூழ்நிலையை எல்லாம் உங்களுடைய ஆளுமைத்தன்மையை வெளிப்படுத்தி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுறதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளையும் நான் சொல்லித்தரேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வம்சாவளி. நன்றி, வணக்கம்.